இனிய காதல் கதை நினைவுகளில் நீயே. ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் காதல். காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு சுவாசம் போல. அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் இதயம் மட்டுமே அதை உணரும். என் வாழ்க்கையில் அந்த காதல் நுழைந்த நாள் முதல் நான் வேறு மனிதனாக மாறினேன். அந்த நாளில் ஒவ்வொரு தருணமும் இன்றும் என் நினைவுகளில் பசுமையாகவே இருக்கிறது. என் முதல் சந்திப்பு, அது ஒரு சாதாரணமான மாலை. கல்லூரி வளாகத்தில் நான் நடந்து கொண்டிருந்தேன். கையில் ஒரு புத்தகம், மனசில் 1000 சிந்தனைகள். அப்போது எதிரே அவள் வந்தாள். அவளை முதலாக பார்த்த அந்த நொடியில் என் இதயம் ஒரு துடிப்பை தவறவிட்டது போல இருந்தது. அவள் கண்ணில் ஒரு சிறிய மின்சாரம் இருந்தது. ஒரு துளி சிரிப்பில் 1000 கவிதைகள் மறைந்து கிடந்தன. அந்த தருணமே எனக்கு தெரிந்தது, இந்த பெண் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறாள் என்று. அவள் சிரிக்கும் போதெல்லாம் உலகமே பிரகாசமாய் தெரிந்தது. சில சிரிப்புகள் இருக்கின்றன, அவை ஒரு மனிதனின் வாழ்க்கையை குணப்படுத்திவிடும். அவளின் சிரிப்பு அப்படித்தான். என் சோர்வான நாள்களில் ஒளியாக வந்தது. என் தனிமையான இரவுகளில் கனவாக வந்தது. ஆரம்பத்தில் நாம் பேசவில்லை, வெறும் பார்வையாளர்கள் தான். அந்த பார்வைகளில் ஒரு மென்மை இருந்தது, ஒரு மந்திரம் போல. பின்னர் சில வார்த்தைகள் பரிமாறினோம். அந்த சிறிய உரையாடல்கள் தான் எனக்கு பெரிய கவிதைகளாக மாறின. காலை வணக்கம் என்று அவள் சொன்ன ஒரே சொல்லே என் முழு நாளையும் இனிமையாக்கியது. காதல் என்றால் அது எப்போதும் எளிதல்ல. ஒவ்வொரு சந்திப்புக்கும் இடையே ஒரு காத்திருப்பு உண்டு. அந்த காத்திருப்பு தான் காதலின் உண்மையான அழகு. அவளை பார்க்க முடியாத ஒவ்வொரு நாளும் மனசு அவளின் நினைவுகளால் நிரம்பிவிடும். ஒரு பாடலை கேட்டாலும் அவளின் முகம்தான் நினைவுக்கு வரும். ஒரு மலைத்துளி விழுந்தாலும் அவளின் சிரிப்பு தான் தோன்றும். நம் முதலில் சேர்ந்த மலையில் நனைந்த நாள் இன்றும் மறக்க முடியாது. வானத்தில் இடியோசை, மலைத்துளிகள் பொழிய அவள் கையில் மெல்ல பிடித்தேன். அந்த நொடியில் நான் உலகையே பெற்றவன் போல உணர்ந்தேன். அவள் கண்களில் பார்த்த அந்த நொடி என் வாழ்நாள் முழுவதும் நினைவாக இருக்கும். நான் பல நாட்கள் சொல்ல முடியாமல் தவித்தேன். எப்படி சொல்வது, என்ன சொல்வது என்ற பயம். ஆனால் அந்த நாள் வந்தது. சந்திர ஒளியில் காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அவளை பார்த்து சொன்னேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையின் காரணம். உன் சிரிப்பில்லாமல் நான் வாழ முடியாது. அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு 1000 சொற்களை காட்டிலும் வலிமையான பதில். அந்த தருணமே என் காதலில் வென்றுவிட்டேன் என்று உணர்ந்தேன். நாம் சேர்ந்து நடந்த பாதைகள், நாம் குடித்த காஃபி, நாம் பகிர்ந்த ரகசியங்கள், ஒவ்வொரு சிறிய விஷயமும் என் இதயத்தில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அவளுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையை முழுமையாக சித்தரித்த ஓவியமாகவே இருக்கிறது. ஆனால் காதல் எப்போதும் சிரிப்பு மட்டுமல்ல, சில நேரங்களில் சிறிய சண்டைகளும் உண்டு. அந்த சண்டைகள் தான் காதலை இன்னும் வலிமையாக்கும். நம் சண்டை போட்டால் சில மணி நேரம் பேசாமல் இருப்போம். ஆனால் பிறகு அவளே வந்து சரி பாவி என்று சிரித்தாள். என் கோபம் கரைந்துவிடும். அவளுக்கு பல கனவுகள் இருந்தன. அவள் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவளின் கண்களில் எப்போதும் தெரிந்தது. அந்த கனவுகளை நனவாக்குவதுதான் என் வாழ்க்கையின் இலக்காக மாறியது. ஏனெனில் அவளின் கனவுகள் தான் என் கனவுகள். இப்போது நினைத்தால் காதல் என்பது வெறும் இருவர் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வு, ஒரு பயணம், ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கும் சக்தி. அவள் இல்லாமல் நான் ஒரு வெறுமை. அவள் வந்தால்தான் என் வாழ்க்கை நிறைவடைந்தது. இன்று கூட அவளை நினைத்து சிரிக்கிறேன். அவள் சிரிப்பு, அவள் பார்வை, அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஒரு இனிய இசையாக ஒலிக்கிறது. காதல் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் நான் சொல்வது ஒன்றே, என் காதலியின் பெயரே அதற்கான பதில். அவளை நினைத்து நான் எழுதிய கவிதை. உன் கண்களில் பார்க்கும்போது நான் என்னை மறந்து விடுகிறேன். உன் சிரிப்பு என் வாழ்க்கையின் ஒளி. உன் கைப்பிடியில் நான் எப்போதும் சிறுவானாய் மாறிவிடுகிறேன். காதல் ஒரு கதை என்றால் அதன் ஒவ்வொரு பக்கமும் நீயே. இது ஒரு கதையல்ல, இது என் வாழ்க்கையின் உண்மை. நான் காதலித்த பெண்தான் என் உலகம். என் காதல் அவளிலே தொடங்கி அவளிலேயே முடிகிறது. ஏனெனில் என் நினைவுகளில், என் இதயத்தில் இன்றும் வாழ்வது அவளே.